இப்பதான் ராசா அவர்களுடைய ஆடியோ கேட்டேன். கேட்டோன்னே செம்ம கோவமாயிடுச்சு. என்னடா நம்ம ரொம்ப மரியாதை வச்சிருக்கக்கூடிய ஒரு பர்சன் இப்படியெல்லாம் பேசியிருக்காங்களே அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் தெளிவா யோசிச்சு மறுபடியும் அந்த ஆடியோவை கேட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் அவர் பேசினது உணர்ச்சி வசப்பட்டு கோபத்துல வார்த்தைகளை அடக்க ட்ரை பண்ணி, நான் ஜெயில இருக்கும்போது எல்லாம் வந்து பாத்தீங்களா, யாராச்சும் வந்தீங்களா, கனிமொழி வந்த பிறதானே எல்லாரும் படையெடுத்து வந்தீங்க, அது வரைக்கும் ஓகே. திமுகவுல இருந்து ஒரு எம்எல்ஏ வந்திருப்பாங்களா, ஒரு எம்பி வந்திருப்பாங்களா, ஒரு கட்சிக்காரங்க வந்திருப்பாங்களா? நான் அரசாணி 2 மாசம் கழிச்சு கனிமொழி உள்ள வருது. அது வரைக்கும் நீலகிரி உட்பட எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? என் மனநல ஜெயிலுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? என் வீட்டுல தான் இருந்தீங்களா? கலைஞர் ஜெயிலுக்கு போச்சு பணம். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. என் வீட்டுல ஏதாவது சிபிஐ எடுத்தானா? யாரும் என்ன தாக்க வந்தீங்களா? நான் வந்து எல்லாமே நான் ஒண்ணு சொல்ல திமுக ரெப்ரசன்ட் யாராவது தலைவர் வந்து துறைமுறை அனுப்பிச்சு வச்சாரா? ஒரு அமைச்சர் வந்தீங்களா? நீங்க சொந்த பாசத்துல ரயில இருந்திருப்பீங்க. அண்ணாவோட பணம் கேளுங்க. நாங்கெல்லாம் வந்தோம். கனிமொழி வந்தது பாரு எல்லாம் படையெடுத்து எல்லா மந்திரி வருது. எனக்கு தெரியாதா? ஆனா அந்த 2 மாசத்துல என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நான் பஸ்ஸா இருந்தா என்ன இருக்கும்? அழகிரி ஒரு நாள் வராது. ஒன்னும் ரகசியம் இல்ல. அழகிரி வந்து கனிமொழி அரசாங்கம் கொடுப்பாரு. கலைஞர் வாங்கி கொடுத்ததால ஸ்டாலின் தானே. நீங்க கனிமொழி ஜெயில இருக்கீங்க. ஸ்டாலின் தான் அப்ரூவ் ஆகிட்டு வெளியே வர வேண்டியதான். சோதனைகள் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் சொல்றேன், தயவு பண்ணி அரசியல்ல, அதுவும் நம்ம பதவியில இருந்துட்டோம், கொஞ்சம் ஹீட்டை தாக்கு பிடிங்க. படபடன்னு போகாதீங்க. உங்களுக்கு இதோட எதிராக முடிஞ்சு போச்சு சொல்ல. நான் இருக்கேன் பண்றேன், எல்லாம் பண்றீங்க சொல்றது எல்லாம் இப்ப கேட்கறேன். நான் சொல்றது கொஞ்சம் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு பதில் சொல்லணும்னு கேட்கிறார். வேற ஒண்ணு தலைவராக எந்த தகுதி இல்லை. நான் சொல்றேன் ஓய்வுக்கு தலைவராக எந்த தகுதி இல்லைங்க. எப்படி தொண்டை மதிக்கலாம் தலைவர் சொல்லும் போது? அவர் பேசினது அவருடைய ரியல் ஒரு எமோஷன். ஏன்னா தீஹார் ஜெயில் அப்படின்றது ஒண்ணு ரொம்ப மோசமான, இந்தியாலேயே மோசமான ஜெயில் தீஹார் ஜெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு கூட சொல்லுவாங்க, ஒன்னெல்லாம் தீஹார் ஜெயில புடிச்சு போடணும்டா அப்படிம்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வேர்ஸ்டான ஜெயில், அந்தமான் ஜெயில் மாதிரி. அதுல வந்து ஒரு கட்சி தலைவரை ஒரு அரெஸ்ட் பண்ணி தீஹார் ஜெயில போடுறாங்க. கட்சிக்காரங்க யாருமே வரல, யாருமே பார்க்கலன்னா அந்த ஆதங்கம் நிச்சயமா எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும். அந்த கோபமும் அந்த ஆதங்கமும் 100% நியாயமானது. அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. இதுல யாருமே மறுக்க முடியாது இல்லையா? அவர் வந்து பார்த்துட்டு வந்து பொய் சொல்லல. அவர் கோமா கேட்கிறாரு, யாராச்சும் வந்து பாத்தீங்களா, நான் தானே உள்ள இருந்தேன், என்ன வந்து பாத்தீங்களா அப்படின்னு. அப்போ ஒரு விஷயம் வந்து அதுக்கப்புறம் ஒரு நிரபராதின்னு சொல்லி வெளியே வந்தது, அதெல்லாம் வேற. ஆனா அந்த பட்ட கஷ்டங்களும் அந்த நொடியும் வந்து யாருக்கும் மறக்காது இல்லையா? சோ அது எல்லாமே உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஹஸ்கி டோன்ல ஒருத்தர்கிட்ட பேசுறாரு, அது அவருக்கு செட்பேக்கா வரும், இது வரும், அது வரும் அப்படின்னு. இன்னொன்னு சொல்றாரு, நமக்குள்ள இருக்கட்டும், கலைஞருக்கு பிறகு கட்சி அவர்கிட்ட போகும். ஆனா ஏன் பிடி விட்டு போகாது? காலத்துக்கு வெயிட் பண்ணுவோம். ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும் சார். நான் நினைச்சு பாருங்க, நான் வெளியே வந்து பிற்பாடு கண்டிப்பா கேளுங்க. வெளியே வந்துட்டா நான் ஹீரோ. அது என் புக்கு ஒன்று வருது வெளியில, இங்கிலீஷ்லயும் வருது, தமிழ்லயும் வருது. இந்து ராம் படிச்சுட்டு மலைச்சு போயிட்டாரு. என்ன சார் இந்த வீடு வெளுத்துறீங்க? பிச்சை எடுக்கிற எல்லாத்தையும் இல்லை. பிரணாப் முகர்ஜி, சோனியா காந்தி, மன்மோகன் சிங், சிதம்பரத்தை எங்க பண்றேன் நான். அந்த புக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாம்ப் ஆகும். அது வரைக்கும் நான் அடைக்க வசிப்பேன். அதுக்கு பிறகு எனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்துவேன் சார். எப்படின்னு கேளுங்க, வட மாவட்டங்கள்ல வன்னியர்கள் போட்டு, ஆனா சிவசங்கர் சொல்லுவான், நான் எப்படி இருப்பாரு எங்க ஊர்ல எனக்கு ஜாதி கிடையாது. வன்னியர்லாம் என் ஃப்ரெண்டு, என் சொந்தக்கார மாதிரி. இந்த ஊருக்கு வந்தேன், கீழே கவுண்டர் இருக்கு. எந்த கவுண்டர் ஆச்சும் என்ன இசைன்னு பாக்குறாங்க, எல்லா கவுண்டர் அட்டென்ஷன் நிற்கிறாங்க. அப்போ ஜாதியை தாண்டி வெளியே வந்துட்டேன்னா அதுக்கு போதுமான காசு இருக்கா, போதுமான மூலம் இருக்கா? கலைஞர் போயிட்டா கனிமொழி இருக்க ஸ்டாலின் பஞ்சாயத்தை விட்டோம். இப்ப அவருக்கு தான் பெரிய பிரெயின் இருக்கா? டெல்லிக்கு போகும்போது அப்படி இங்கிலீஷ் கொட்டிட்டு வர ஒண்ணு. இன்னொரு தங்கச்சி நம்ப மாட்டாரு. என்ன தங்கச்சா கனிமொழி நம்ப உண்மையாது? கனிமொழி ஏற்றுக்க மாட்டாரு, சேர்ந்து விடாது. என்ன வெளியே தர முடியாது. புரியுதா? என் கம்யூனிட்டி எழுத முடியாது, என் அறிவு வெளியே தர முடியாது, என்கிட்ட இருக்க வேற செலவு தெரிய முடியாது, வேற லாக்டவுன் நான் வச்சிருக்கேன். புரியுதா? நேரம் எனக்கே இப்ப சரியில்லை. கேளுங்க. இல்ல
தலைவர் டெவலப் பேச You don't celebrate it, sir. இவர்கிட்ட பேச முடியாது. இவர் போய் முட்டிக்கிட்டு திரும்பி வர்றாரு பாரு. இவர் நினைச்சிட்டு இருக்காரு எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருக்காரு. தலைவர் பிறகுதான் அவர் செட்பேக் வரும். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கடைசியில அந்த வீடியோ அந்த ஆடியோ எங்கேருந்து ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தா நம்ம கமலலயம் கமலாலயம் ஃபர்னிச்சர் ஒன்று மொல்லமாரி தாஸ்ட இருந்து வந்திருக்கு. இவனுங்களுக்கு விட்டுப்படம் எடுக்கிறதும் அதுக்கப்புறம் இந்த வெட்டுறதும் ஒட்டுறதும் இவனுங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. சரி, நான் கேட்குறேன், ராசாவோட ஆடியோ உண்மை நினைச்சிட்டு கத்தி கதறிட்டு இருக்கீங்களே, இவரு விஜய் பேசுனது வந்து ஸ்டேஜ்ல நின்றுட்டு நான் வந்து என்ன எங்க இருந்து நான் வந்து வருவேன், நான் வெளியே வந்திருக்கேன், கேரியரோட உச்சத்துல வந்திருக்கேன், ஆனா த்ரிஷா விட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ வந்து இடையில எல்லாமே வந்து ஃபன்காக பண்ணுவோம். அது நிஜமாவே அவர் அப்படி சொன்னாரா? ஆனா வாய்ஸ் எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அவங்க சொன்னதெல்லாம் ஈவன் நம்மளே சிரிச்சுட்டு போயிட்டோம். அது பரப்பும்போது கூட வந்து காமெடிக்கு தான் பரப்பணும். ஆனா ஒரு கட்சியை அழிக்கிறதுக்காக உங்களால நேர்ல நின்று பண்றதுக்கு துப்பு இல்லாம துப்பு கெட்ட நாயிங்க இந்த மாதிரி ஆடியோ வந்து வெட்டி ஒட்டி கட்டி ராசா அந்த அளவுக்கு ஒரு இன்டெலெக்சுவல் பர்சன். அவரு பல ஸ்டேஜஸ்ல பேசிட்டு இருக்காரு. அவரோட வீடியோஸ் நிறைய இருக்கு, ஆடியோஸ் நிறைய இருக்கு. இன்னைக்கெல்லாம் இருக்கக்கூடிய டெக்னாலஜில ஈஸியா ஒரு வேர்டை எடுத்து அதை அழகா அதே எமோஷன்ஸ்ல மேட்ச் பண்ணி டெசிபல்ல கொண்டுட்டு வர முடியும். இந்த அளவுக்கு தெரியாம முட்டாள்தனமா வந்துட்டு இதுல சாதி நம்ம எல்லாம் பெரியாரை பத்தி பேசணும். திமுக காரங்க எத்தனை பேர் வந்து இன்னைக்கு போட்டிருக்காங்கன்ற நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம பெரியாரை தூக்கி பிடிப்போம், பெரியார் நம்ம கொள்கை தலைவர் அப்படிமோ. அந்த சாதியை பத்தி பேசுற மட்டும் நமக்கு சுருக்குன்னு வந்துடும். அப்ப அங்க பெரியார் எங்க ஓடி போவார்னு தெரியல. பொதுவா நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போடும்போது நான் ஆளு ஷானவாஸ் பத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அப்பவும் நான் அவருக்காக மட்டும் நான் போடல. நிறைய பேர் வந்து ஒரு சீட் கிடைக்கலன்றதுக்காக கோவத்துல தலைமைக்கு எதிராக நம்ம செய்யறோன்றது கொஞ்சம் கூட ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாம பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கோபம் வருது. எங்க எலெக்ஷன் டைம்ல அவன் என்னடா இவங்க மேல பழி சொல்லலாம்னு இருக்கும்போது நம்ம ஆளுங்களும் சேர்ந்து அந்த மாதிரி பண்றது அது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? 2வது, அரசியல்னு வந்துட்டா இந்த மாதிரிலாம் பேசுவாங்கன்றது நமக்கு தெரியும். அப்போ அதுக்கு வழி வைக்காம நீங்க இம்மிடியேட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. சில இடங்கள்ல இமிடியேட்டா ரியாக்ட் பண்ண கூடாதும்பாங்க. ஆனா நிறைய நேரங்கள் அதுவும் இந்த அரசியல் மாதிரி உள்ள தளத்துல இமிடியேட்டா ரியாக்ட் பண்றதுதான் நல்லது. இப்ப எனக்கும் என் அண்ணன் தம்பிக்கும் சண்டை நடக்குது, எங்க அப்பா என்ன திட்டாரு அடிச்சிட்டாருன்னா அதுக்கு நான் பேசாம இருக்கலாம். பட் பக்கத்து வீட்டுக்கார எங்க அப்பாவை பத்தி பேசினோம்னா நான் என்ன இப்படி இருப்பேன்? எங்க அண்ணன் தம்பியை பத்தி பேசினோம்னா நான் எப்படி சும்மா இருப்பேன்? வாய் மூட்டு போடா, எங்க பிரச்சனை எங்களுக்கு தெரியும், நம்ம கேட்போமா இல்லையா? இதுதாங்க அரசியல்ல பண்ண வேண்டிய விஷயம். நான் சோகமா இருந்தேன், நான் கவலையா இருந்தேன், அதனால நான் 2 நாள் கழிச்சு ஸ்டேட்மெண்ட் பண்றது அது சரிப்பட்டு வராது. இன்னைக்குள்ள அரசியல் தளத்துல சரிப்பட்டு வராது. எல்லாரு கையிலயும் மொபைல் இருக்கு. எல்லாம் ஆவுனா உடனே எல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்மளுடைய பாதுகாப்பு, நம்மளுடைய தலைமையோட பாதுகாப்பு இதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு, நம்ம வாயில தான் இருக்கு. அப்போ அதுக்காக தான் நம்ம கோவப்பட்டு சொல்றோம். இப்ப ராசா அவர்களுடைய ஆடியோ வந்ததுக்கு அப்புறம் நல்லா தெரியுது, அவர் எமோஷனலா பேசுறது வரைக்கும் அவரோட வாய்ஸ் தான். அது இல்லைன்னு அவர் மறுக்க முடியாது, அவர் மறுக்கவும் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் ஒரு கேவலமான ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க. நான் ஒரு புக் எழுதியிருக்கேன், அது ரிலீஸ் ஆகட்டும், எல்லாரும் பத்தி இது பண்ணிருக்கேன். ஈஸ்வரா, கொஞ்சம் மூளை வளருங்கடா. எல்லாவனுக்கு தான் நான் சொல்றேன், தயவு செஞ்சு மூளையோட யோசிக்க பாருங்க. இது வந்து இது என்ன ஏஐ பண்ணிருக்க முடியாதா? கேட்போம். அப்போ கூட இருந்துகிட்டே இந்த மாதிரி நம்ம வந்து அவங்க எப்படா எதை தப்பு பண்ணுவாங்க, எப்படா நம்மலாம் சேர்ந்து பாஞ்சி மேல விழுந்து பிராண்டலாம் அப்படின்றது நினைக்கிறது வந்து ரொம்ப அபத்தமான விஷயம். இப்ப நான் சொல்றேன், திமுக கட்சியில இருந்துட்டு திமுக ஆதரவா இருந்துகிட்டே ராசா வந்து கரிச்சு கொட்டுற மனுஷங்க ஏன் இங்க சாதி அடிப்படையில உங்களோட வன்மத்தை கக்க மாட்டீங்களா? கக்கலையா? அப்படிதான் கக்கிட்டு இருக்கீங்க. அவர் ஏதோ 1 இயர் அப்படின்னு சொல்றாரு. நிஜமா சொல்றேன், எனக்கு இந்த கான்செப்டே எனக்கு புரிய மாட்டேங்குது. பெரியார கொள்கை தலைவரா எடுத்துக்கிட்டீங்கன்னா தயவு செஞ்சு அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் ஜாதி பார்க்க மாட்டேங்க, இருந்தாலும் எங்க அம்மா கொஞ்சம் பார்ப்பாங்க, அப்படி கொஞ்சம் பின்னாலோடி வாங்கலாம் அப்படின்னு சொல்றது, அதுவும் நீங்க உங்க அம்மா கூட இருந்துக்கிறதே நல்லது. ஏன்னா இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆக்சுவலி சொல்ல போனா அதை விட இதுதான் ரொம்ப தவறான விஷயமா போகும். ஸோ அதனால அப்புறம் இந்த பாஜக இந்த விட்டுப்படம் எடுக்கிற நாய்ங்க, உங்களுக்குலாம் வந்து வீடியோவே ரிலீஸ் ஆயிட்டு இருக்குடா. அவன் கேமரா வச்சு அவனே படம் பிடிச்சிட்டு இருக்கிறானுங்க. அதை பத்தி பேசுங்க. இந்த பீகார் நலந்தால இந்த ஒரு பொண்ணு எடுத்துட்டு போனானு அந்த வீடியோ பத்தி பேசுங்க. அதெல்லாம் பேச மாட்டீங்க. உங்களுக்கு இந்த வெட்டுறது நோட்டுறது தான் உங்களுக்கு வேலையா இருக்கு. சாவுக்குறாக்கீங்களா?